இதே சென்னையில ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒரு எஸ்ஐ என்ன சொல்றாரு, சட்டை பையில அவருக்கு கேமரா போத்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், நாங்க சொன்னதுதான் இது அப்படின்னு சொன்னேன். உங்க அண்ணன் சொன்னதுனாலதான் நம்ம அண்ணன் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இன்னைக்கு எங்களை யாரும் திட்டமாட்டான். ஏன்னா போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா அவங்க ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் அப்படின்னு. குடியார பயில அவனை திட்டுவான், அவரை அடிக்க போவான். இன்னைக்கு கேமரா இருப்பனால எங்களுக்கு ஒரு தற்காப்பு ஏற்பட்டுக்குது. அதற்கு சீமானுக்கு நன்றின்றாங்க. நாங்கள் சொன்னதை 2016 சொன்னோம், பாடி கேம். அதைத்தான் பக்கா மாசம் சொல்றாரு, நான் பாடி கேம பொருத்திடுவேன், பெண்களுடைய கூட்டத்தை தடுப்பேன். இதெல்லாம் நாங்க 2016 சொல்லிட்டோம். ப்ரோ நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்லடா, அந்த பள்ளிக்கூடத்தை கட்டவே நாங்களாண்டா. இன்னைக்கு அவர் சொன்னார், தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க அண்ணன் சொன்னாரு, நான் வந்தால் எங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்திற்கு 13 கிலோ தங்கம் போட்டிருக்காங்க. அவர் ஆளே தங்கம், அவருக்கு எதுக்குடா தங்கம்? அந்த தங்கத்தை எடுத்து அவர் பெயரில் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சீர் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை பிள்ளைகளுக்கு நான் சீர் கொடுப்பேன்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னார். உடனே ஒரு அண்ணன் சீர் என்னது, ஒரு பவுன் நகை. பெத்த பிள்ளை வெளியே பிஜில உட்கார்ந்துருக்கு, பெத்த பிள்ளை அங்க அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கு. இவரு ஊராம் பிள்ளைக்கு சீர் தர போறாராம். முதல்ல ஓமட்டு பிள்ளைக்கு சீர் கொடு, அப்புறம் ஊராமட்டு பிள்ளைக்கு சீர் கொடுக்கலாம். வீடு கொடுப்போம், காரு கொடுப்போம், பைக் கொடுப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனைவி வீட்டுக்குள்ள இடம் கேட்கறாங்க, அதை கொடுங்க, அப்புறம் மற்றது கொடுக்கலாம். ஒரு காமெடி பீஸ். அப்போ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த யார் தலைவங்க? முதல்ல திமுக மனசாட்சியோட கேட்போம், யார் தலைவன்? ஏன் தலைவன் பேர் வந்துச்சு? எவன் துணிந்து தலையை கொடுக்க வருகிறானோ அவனே தலைவன். அதனாலதான் தலைவன். நீ போய் செய் என்று சொல்பவன் முதலாளி, வா நாம் இணைந்து போராடுவோம் என்று அழைப்பவனே தலைவன். அப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா களத்திலையும் எங்க அண்ணன் ஒன்னும் சினிமால இருந்து நேரடி அரசியலுக்கு வரல. சினிமாக்காரன் எதுக்குறீங்க, சினிமாக்காரன் எதுக்குறீங்க? சீமானும் தான் வந்தாரு. சீமானும் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சார்ல, சீமானும் தம்பி இயக்குனார்ல. எங்க அண்ணன் திரையிலிருந்து வந்தாரா இல்லை சிறையிலிருந்து வந்தாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டம். அதே போல இந்த நிலத்தில் பிரபாகரன் என்றால் தீவிரவாதி, பயங்கரவாதி என்ற நிலை இருந்தது. தலைவர் பேரை சொல்ல முடியாது. தலைவர் பேரை போஸ்ட் தம்பி நல்ல தம்பிக்கு தெரியும். திருச்சியில் 2009 ஆண்டு தலைவர் படத்தை போடுறதுக்காக 15 பேர் ரிமாண்டு. ஒரு சின்ன சோரட்டி, ஒரு சிங்கிள் பிட்டு சோரட்டில கருப்பு வெள்ளையில 900 ரூபாய்க்கு அடிச்சதுதான் மொத்தமே. அதுக்கு 15 நாள் ரிமாண்டு. தலைவர் பேரை பயன்படுத்த முடியாது, தலைவர் பேரை அலைபேசியில் வைக்க முடியாது, தலைவர் புகைப்படத்தை வீட்டில் மாட்ட முடியாது. பிரபாகரன் என்று சொன்னால் கைது பண்ணிடுவான். ஆர்குட் பேஸ்புக் வந்த காலகட்டம், எழுத முடியாது. எந்த பிரபாகரனை பயங்கரவாதி தீவிரவாதி என்றார்களோ, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா வீதிகளிலும் எல்லா வீடுகளிலும் எல்லாருடைய அலைபேசியிலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தவர் எங்க சீமான். இந்த இனத்திற்கு ஒரே தலைவன் தான்டா, தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரன் என்று சேர்த்தார்.